வணக்கம். பன்னீர் பாக்கியலட்சுமி ஃபேமிலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி பாருங்கள், நம்ம ஒரு சூப்பரான குழம்பு தான் வைக்க போகிறோம். அதுக்கு பீர்க்கங்காய் காலிஃப்ளவர் வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பு பற்ற வச்சு சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிடுவோம். தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம். தேங்காயை பல்லாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டு வதக்கிக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிடலாம். இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் அரைச்சி எடுத்துக்கிட்டு நம்ம அடுப்பில் எண்ணெய் சட்டி வச்சுருக்கோம் பாருங்கள், எண்ணெயை ஊற்றிக்கிடுவோம். எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நம்ம பீக்கங்காயெலாம் அரைஞ்சி வச்சுருக்கோம். பீக்கங்காய் காலிஃப்ளவர்லாம் சுடு தண்ணியை ஊற்றி அலசி எடுத்து வச்சுக்கிட்டோம். பூண்டும் பெருஞ்சீரகமும் தட்டி வச்சுருக்கேன். கருவேப்பிலை உருகி போட்டுக்கிடுவோம். கருவேப்பிலையை ஆல்ரெடி நான் அலசிட்டு உருகி போட்டாச்சு. வெங்காயத்தை போட்டாச்சு, பச்சை மிளகாய் போட்டாச்சு. போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளியை போடணும். இப்போ தக்காளியும் போட்டு நம்ம வதக்கிக்கிடுவோம். சூப்பரான இது மாதிரி ஒரு குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நம்ம பீக்கங்காயை நான் ஏன் இந்த பட்டையோடையே வச்சு அறுத்துருக்கேன் அப்படின்னா, அதில் நிறையா மருத்துவ குணம் இருக்குது. அதனால தான் அந்த பட்டையோடு நான் லைட்டாக சீச்சிட்டு தான் அந்த பட்டையோடு வச்சுருக்கேன் பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த பட்டை இருக்கிறது நரன்னு நல்லாயிருக்கும். அப்போ அதுக்கப்புறம் காலிஃப்ளவரை வெந்நீரை ஊற்றி நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கிடுவோம். சேர்த்து நல்லா சுண்டை கிண்டிக்கிடுவோம். ஏன்னா பீர்க்கங்காயிலையும் தண்ணி சத்து, காலிஃப்ளவர்லேயும் தண்ணி சத்து. வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தெரியும். பார்த்திங்களா, விசுக்குன்னு தெரியுதா? சட்டி நிறையா இருந்த பீர்க்கங்காய் இப்போ விசுக்குன்னு தெரியுது. சரி, நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி இதெல்லாம் தேங்காயெல்லாம் போட்டு வதக்கி விட்டு அரைச்சிருக்கோமே, அதையும் சேர்த்து உப்பு போட்டு காரத்துக்கு நம்ம குழம்பு தூள் போட்டுக்கிட்டோம். ஜாரை கழுவி ஊற்றியாச்சு. இப்போ தேவையான அளவு நம்ம குழம்புக்கு தேவையான அளவு பொருள்லாம் சேர்த்தாச்சு. எனக்கு எவ்வளோ குழம்பு தேவைங்கிறது எனக்கு தான் தெரியும். அதனால் நான் எனக்கு தேவையான அளவு வச்சுக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ குழம்பு தேவையோ நீங்களும் வச்சுக்கோங்க. இதுபோல் ஒரு குழம்பு வச்சு நல்லா சுடுசாதத்தில் ஊற்றி சாப்பிடும்போது பீர்க்கங்காயிலையும் ஒரு மருத்துவ குணம் இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு காலிஃப்ளவர்லாம் சொல்லவே வேண்டியதில்லை, நல்ல ஒரு மருத்துவ குணம் இருக்குது. இப்போ சுட சுட சாதத்துக்கு இது போல் குழம்பு வச்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் சேர்த்துருக்க காயெல்லாம் ஹெல்த்தியான காய் தான். இப்போ நான் சாதத்தில் ஊற்றிக்கிறேன் பாருங்கள். நம்ம பன்னீர் பாக்கியலட்சுமி சேனல் வீடியோஸ் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், காலிஃப்ளவர் சுட சுட நம்மளுக்கு பீர்க்கங்காயெல்லாம் வெந்து நல்ல ஒரு மருத்துவ குணம் கொண்ட காய். இப்போ வாங்க சாப்பிடலாம். சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு மருத்துவ குணத்தை கொண்ட காய் தான். பாருங்கள், காலிஃப்ளவர் நீங்கள் இது மாதிரி காலிஃப்ளவர் கிடைச்சா விட்டாதீங்க, பீர்க்கங்காய் கிடைச்சா விட்டாதீங்க. ஓகே, பாய். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நம்ம வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.